ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நேற்று ஈவினிங் எடுத்த வீடியோ தான். 2 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து கிளைமேட் வந்து இப்படி தான் இருக்குது. வத்தெல்லாம் காய வச்சோம்னா காய வைக்கிறதுல ஏன்டா வத்த போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி மழை வந்துடும் அப்படின்னு சீக்கிரமே வந்து வாசல்லாம் பெருக்கிட்டு அப்படியே இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா அப்படியே வந்து தலையெல்லாம் குளிச்சாச்சு. ரொம்ப பொழுதோடையாக குளிச்சோம்னா தலை கவிக்கிறது பெரிய வேலையாக இருக்குது. உடனே மறுநாள் காலையிலே வந்து மூக்கு வந்து வடிய ஆரம்பிச்சிருது தனியாக. அப்படியே வந்து ஆத்து அப்பாவும் வந்து வந்துட்டாங்க. இன்றைக்கி தம்பியை வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னு வரையில் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாங்களா. லக்ஸாவுக்கு வந்து பார்த்தோன்னே ஒரே வந்து குசியாயிடுச்சு. காலைல வச்ச சாம்பார் மீதம் இருந்துச்சா, சரி ஆத்தியோ படைக்கிட்டே சாதம் வச்சுக்கலாமா இல்லை வந்து இடியப்பம் ஏதாவது செய்யவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி இடியப்பமே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அரிசி வந்து மாவு வந்து எப்போதுமே நம்ம வீட்டில் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து ரேஷனில் கொடுக்குற அரிசிக்கு வந்து நல்லாவே இருக்க மாட்டேங்குது. தோசை வந்து வேகாத மாதிரி மேலே வந்து வெள்ளை வெள்ளையாக வந்து இருந்துகிட்டே இருக்குது. அதனால் வந்து பச்சரிசியும் இந்த வாட்டி கொடுக்கலையா, அதனால் வந்து அரிசி வந்து அரைக்கலை. இடியப்பத்தை வந்து கையோட புழிஞ்சாச்சு. எப்போதுமே நம்ம வீட்டில் வந்து நைட்டு சாப்பாடு வந்து சீக்கிரமே ஆகிடும். ஏன்னா பிள்ளைங்கள்லாம் வந்து 7 மணி 8 மணிக்குள்ளே தூங்கிடுவாங்களா. அதனால் சீக்கிரமே வந்து சாப்பாடு கொடுத்துடலான்னு செஞ்சுருவேன். ஆர்த்திவி பேக் வந்து எப்போதுமே செக் பண்ணுவேன். இப்போல்லாம் பேக்கில் வந்து எதுவுமே இருக்கிறதில்ல. டைரியை தவிர டீச்சர்ஸ் வந்து புக்கெல்லாம் கிழிச்சு விட்றாங்க அப்படின்னு எதுவுமே கொடுத்து விட்றதில்ல. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.